வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில சுலபமான முறையில சத்தான ஒன் பாட் ரெசிபியா பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், உப்மா, கிச்சடி, பொங்கல் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. ஒன் பாட் ரெசிபியா சுலபமா செய்திடலாம். அதனால நீங்க ஒரு 5 நிமிஷம் எல்லா பொருளும் ரெடி செய்து வச்சுட்டு ஒன்று சேர கலந்துட்டு நம்ம குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டா போதுங்க. உங்களுக்கு உடனடி சாம்பார் தயாராயிடும். இது நீங்க துவரம் பருப்புலயே செய்துக்கலாம். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு செய்திருக்கேங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 100 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலா பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை குக்கர்ல சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பு கழுவி எடுத்துட்டேங்க. இது கூட தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாம். 100 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலா அரசாணிக்காய் எடுத்துருக்கேங்க. சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கியிருக்கேன். இந்த அரசாணிக்காய் மேல் தோல் ரொம்ப கடினமா இருந்தா நீங்க அந்த தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப மெலிசா இருந்துச்சுன்னா நீங்க இது கூட தோலோடவே சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அரசாணிக்காய், இது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 நாட்டு தக்காளி. நீங்க சாம்பாருக்கு புளி கரைச்சி விடணுமான்னு கேட்பீங்க. தக்காளி 1 சேர்த்துட்டு கடைசியா சாம்பாரெல்லாம் வெந்து இறக்கி வச்ச பிறகு நீங்க புளியை கரைச்சி விட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தாளிதம் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்க விருப்பப்படுறவங்க. நான் இன்னைக்கு புளி சேர்க்கலைங்க. தக்காளி மட்டும் 2 புளிப்புள்ள தக்காளியா 2 எடுத்திருக்கேன் சின்ன சைஸ்ல. இது கூடவே சிறிதளவு மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். டிஃபன் சாம்பாருங்கிறனால சரியான அளவில் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கும் போது சரியா இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலை, சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடயே விருப்பப்பட்ட ஒரு கேரட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கேரட் சேர்த்துக்கல. இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்குங்க லேசாக வறுத்தும் கூட சாம்பாருக்கு சேர்க்கலாம், வறுக்காமலையும் கூட செய்யலாங்க. உங்களுக்கு எந்த முறையில் சௌகரியமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பருப்பு வறுக்காம தாங்க சேர்த்திருக்கேன். இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வேக வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஹை ஃப்ளேம்லைங்க 3 விசில் வச்சு இப்போ ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்க்கலாம். ரொம்பவும் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கும்போது சரியாக இருக்கும். அப்புறம் பருப்பு காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. லேசாக மத்தில் மசிச்சு விட்டுட்டு தாளிதம் சேர்த்திக்கலாங்க. லேசாக மசிச்சு விட்டுக்கிட்டா போதும். உங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொதிக்க வச்ச சுடுதண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக பொடி உப்பும் கூட கலந்துக்கலாங்க. இப்போ சாம்பாருக்கு தாளிதம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ தாளிதம் தயாராகிடுச்சுங்க. இதை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தயாராகிடுச்சுங்க. கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொதிக்க வச்சு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் ஒன் பாட் ரெசிபியா சுலபமாக சத்தான பாசிப்பருப்பு வச்சு உடனடி சாம்பார் செய்துட்டேங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், பொங்கல், கிச்சடி, உப்மா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.